ஸ்ரீ குருபியோ நமः. ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம். இன்றைய தினம் கந்தர் அனுபூதி, அருணகிரிநாத சுவாமி இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய மகிமையை பற்றி பார்க்கலாம். அந்த கந்தர் அனுபூதியிலே கடைசி ஒரு பாடல் வரும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. அப்படி கந்தர் அனுபூதியினுடைய கடைசி பாடல். அதில் முதல்ல பார்த்தோன்னா கணபதியிலிருந்து ஆரம்பித்து நெஞ்சக்கணக்கல்ல நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவா மாடும் பரிவேல் அணி சேவலின பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி ஆனை சகோதரனே அப்படின்னு ஆரம்பமாகி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அருணகிரிநாத சுவாமி கிளியாக வந்து இயற்றியது கந்தர் அனுபூதி. சரி, இதனுடைய மகிமையை பற்றி நம்முடைய மகா பெரியவா பரமாச்சாரியால் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு முருகன் அடியார் இருந்து வந்தார். மிகவும் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார். அவர் தினமும் கந்தர் அனுபூதி பாராயணம் செய்யக்கூடிய ஒரு டெய்லி கந்தர் அனுபூதி பாராயணம் செய்து கொண்டே வந்து கொண்டிருப்பாராம். ஆனாலும் அவருக்கு வறுமை நீங்கவில்லை. அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். சரி, செல்வ வளம் பெருகுவதற்கு வேறு ஏதாவது நூலை படிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து கொண்டிருக்கிறார். செல்லும் பொழுதே மயில் அப்படி அழகாக அகவுகிறது வெளியிலே. முருகன் அருள். சரி, செல்வ வளம் பெறுவதற்கு வேறு ஏதாவது ஒரு நூலை நாம் படிக்கலாமான்னு அவருக்கு சந்தேகம் வந்து எடுத்து, என்னடா நமக்கு வறுமையே நீங்க மாட்டேங்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரு குழப்பம் வந்து விட்டது. அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய அந்த அடியவர் காஞ்சிபுரம் புறப்பட்டார். பரமாச்சாரியாரை தரிசனம் செய்தார். வாப்பா என்று சொல்கிறார்கள். சுவாமி, எனக்கு இப்போது வாழ்க்கையிலே முதல் தேவை எதுவாக இருக்கிறது தெரியுமா? பணம் தான் சுவாமி. நான் கடன் சுமையாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். வட்டி கட்டி மாள முடியவில்லை சுவாமி. கந்தர் அனுபூதி பாராயணம் வறுமையை போக்கும் என்று அனுபூதியை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். முருகன் எனக்கு கண் திறக்கவில்லையே சுவாமி. எனக்கே குழப்பம் வருகிறது. தப்பித்தால் போதும் என்று இருக்கிறது. அப்படி ஒரு கடன் தொல்லை. லக்ஷ்மி கட்டாட்சம் பெறுவதற்கு, செல்வ வளம் பெறுவதற்கு வேறு ஏதாவது ஸ்லோகம் சொல்லலாமா? பரிந்துரை செய்யுங்கள் என்று கூறுகிறாராம். பரமாச்சாரியால் அவரிடம், அப்பா, முன் ஜென்ம வினைப்பயன் நீங்கும் வரை யாராயிருந்தால் நம்பிக்கையோடு பாராயணம் செய்யணும் அப்பா. அவரவர் எந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோடு, எத்தகைய சோதனை வந்தாலும் நாம் பாராயணம் செய்ய வேண்டும். அது நம்முடைய முன் ஜென்ம வினைகளை குறைத்து நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பித்து விடும். அதனாலே நீ நம்பிக்கையோடு பாராயணம் செய்து கொண்டே இரு. உன்னுடைய வினைகள் தீர தீர அது பலன் கொடுக்க தொடங்கும். இன்னென்ன பலன் பெற இன்னென்ன பாராயணம் என்று இருக்கிறது. அப்படி பார்த்தாலும் கந்தர் அனுபூதி நிச்சயமாக செல்வ வளம் தருமே அப்பா, நீ கேட்கும்படி பார்த்தாலும் அப்படின்னு சொன்னார்களாம். கந்தர் அனுபூதியிலே இதற்கு என்ன சான்று இருக்கிறது சுவாமி என்று கேட்கிறார். உடனே ஆச்சாரியார் புன்முறுவலுடன், வெளியிலே ஏன் தேட வேண்டும்? இதற்கு வேறு வியாக்கியானம் இருக்கா? வேறு யாராவது சொல்லி இருக்கார்களா? அப்படிலாம் வெளியில எங்கேயுமே தேட வேண்டாம். பாட்டுக்குள்ளேயே இருக்கிறதே அப்பா. கந்தர் அனுபூதியுடைய கடைசி அடியை சொல்லேன் பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள். அடியவர் கடைசி அடியை ராகத்துடன் பாடி குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே என்று முடித்தார். சரிப்பா, அதற்கு என்ன பொருள் என்று கேட்கிறார்கள் ஆச்சாரியார். குருவாய் வந்து அருள் புரிவாய் குஹனே என்று பொருள் பெரியவா. உடனே பெரியவா சிரித்தபடி விளக்கம் கொடுக்கிறார்கள். வருவாய் அருள்வாய் என்றால் வருவாய் அருள்வாய்.
வா வந்து அருள் புரிய வேண்டும் முருகா, குருவாய் வந்து நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் முருகா என்பது ஒரு பொருள். இது தவிர வருவாய் அருள்வாய், வருவாய் தா, குருவான முருகா எனக்கு நீ வருவாய் தந்து அருள்வாய் அப்பா என்றும் ஒரு பொருள் வருகிறது பார் என்று சொல்கிறார்கள். கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தால் வருவாய் பெருகும் என்பதிலே உனக்கு இன்னும் என்ன சந்தேகம் வேண்டும் அப்பா? வேறு எந்த ஸ்லோகமும் தேவையில்லை. நீ எப்பொழுதும் சொல்லுகிற ஸ்லோகத்தையே நம்பிக்கையோடு மனமுருகி அந்த பகவானிடம் உன்னுடைய பிரார்த்தனைகளை வைத்து பாராயணம் செய்து கொண்டே வா. அவரவர் நம்பிக்கைப்படி அவரவர்கள் பாராயணம் செய்து கொண்டே வந்தாலே போரும். நம்முடைய பிரார்த்தனைகள் பகவானால் கேட்கப்படும். உனக்கு கண்டிப்பாக அதை சொல்லிக்கொண்டே வா, வருவாய் பெருகும் என்று ஆசீர்வாதம் செய்தார்களாம். கந்தரனுபூதியை தொடர்ந்து பாராயணம் செய்ய செல்வ வளம் பெருகும் என்பதையும் மிகவும் அழகாக அந்த பாட்டிலிருந்தே விளக்கம் கொடுத்தார்கள் மகா பெரியவா. அதனாலே அவர் மிகவும் மனம் திருப்தி அடைந்து நன்றியுடன் விடை பெற்று சென்றாராம். அவருக்கும் அந்த கந்தர் அனுபூதியினுடைய மகிமை புரிந்தது. நமக்கும் கந்தர் அனுபூதியினுடைய மகிமை புரிய வருகிறது. அதனாலே கந்தர் அனுபூதி பாராயணம் செய்வோம். குருவாய் வந்து முருகன் அருள்வார், குருவாகவும் வந்து நமக்கு ஞானம் அருள்வார், நமக்கு குருவாய் வந்து வருவாயும் அருள்வார் என்று அவரை பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. ஸ்ரீ குருபியோ நமக.